ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சௌச்சௌ பொரியல் தாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பேனை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்ல பொன்னிறமாக வரணுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க, அது இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் அந்த எண்ணெயிலே வதங்கி வரணுங்க. இப்போ 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ 3 சௌச்சௌவை நல்லா வாஷ் பண்ண பிறகு மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு இதை போல் கட் பண்ணி பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. காயிலே நீர் ஜாஸ்தியாக இருக்கிறனால 1/4 டம்ளர் தண்ணி போதுங்க, நல்லா வெந்துருங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேங்க, அது அப்படியே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலை சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பராக சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.